இன்றைக்கி 1 மினிட் ரெசிப்பியில் நீங்கள் பார்க்க போகிறது கேரளாவோட டீ கடை ஸ்பெஷல் உன்னக்காய ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேந்திர பழத்தை வாங்கிட்டு 2 கார்னர்ஸையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா அதை நடுவில் ஒரு துண்டு போட்டுட்டு இட்லி சட்டியில் வச்சு நல்லா வேக வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக நெய் போட்டுட்டு முந்திரி பருப்பு வறுத்து அது கூடவே துருவின தேங்காயும் நாட்டு சக்கரையும் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்து இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்சு இறக்கி வச்சுருக்க நேந்திர பழத்தை நல்லா மசிச்சு எடுத்து கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டைக்கு தேங்காய் வைக்கிற மாதிரியே உள்ள ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை வறுத்து எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு கேரளாவில் போட்டு வறுத்து எடுப்பாங்க. ஆனால் நான் வந்து லைட்டாக நெய் போட்டு செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி பண்ணி பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி போடும்போது நம்ம கரெக்டாக ரெடி பண்ணுறவங்களா இருந்தோம்னா கரெக்டாக வந்துடும், இல்லைனா உடஞ்சி போயிடும். அதனால தேங்காய் எண்ணெயை ஊற்றி தேங்காய் எண்ணெயில் லைட்டாக பொரிச்சு எடுத்திங்கன்னா கேரளாவோட டீ கடை ஸ்பெஷல் உனக்காய ரெசிபி ரெடி ஆகிடும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.